Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 395 பார்ட் 1. ஓபன் பண்ணா நேவி ஹெட் குவார்டர்ஸ காட்டுறாங்க. அங்க நம்ம லூஃபியோட தாத்தா கார்ப்பு நல்லா ஜாலியா பிஸ்கெட்டை தின்னு மென்னு முழுங்கிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா ஒருத்தன் சீரியஸான ஒரு மேட்டர் சொல்லியிருப்பான். அதை கேட்டுட்டும் இவ்வளவு கேஷுவலா இருக்காருன்னு ஷாக்கு. என்ன மேட்டர்னா அங்க ஜெயில இருந்தானே சில்வர் ஸ்ட்ரெய்லிங்கிறவன், அவனை டார்க் கிங்னு சொல்லுவாங்க. அவன் ஒரு ஸ்லேவா மாட்டிட்டு இருக்காங்கிற மேட்டர் இங்க இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சுத்தி இருக்கவங்க யாருக்குமே தெரியல அவன் தான் ரெய்லின்னு. அவனை ஒரு நார்மலான கிழட்டு பையன்னு சொல்லிதான் விற்க போறானுங்க. உடனே கார்ப்புக்கு சிரிப்பா வரும். டார்க் கிங் ஆக்ஷன்ல விட போறானுங்களான்னு வந்து சொன்ன ஒரு டவுட், மேபி அது அவனா இல்லன்னா, ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளு இப்படி ஒரு சப்பையான விஷயத்துக்கெல்லாம் மாட்டணும்னு அவசியமே இல்ல. பட் பார்த்த இவங்க ஆளுங்க எல்லாருமே 100% அவன் தான் சொல்லி கன்ஃபார்மே பண்ணிட்டானுங்க. அப்படின்னு அவன் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஆளு. வேணா இந்த மேட்டரை ஃபிளீட் அட்மிரல் சென்கோகு கிட்ட சொல்லிடலாமாங்கிற மாதிரி கேட்பான். ஆனா கார்ப்பு இந்த மேட்டரை யாருகிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு இருவாரு. இவங்க ஆளுகளுக்கெல்லாம் தெரியும்ல, அவங்க கிட்டயுமே வேற ஏதாச்சும் கதையை சொல்லி சமாளிச்சிருந்தமாமா. அவனுக்கு ஷாக்கு, ஒருவேளை நிஜமாவே அது அவனாதான் இருந்தா என்ன பண்ணலான்னு. பட் கார்ப்பு கன்ஃபார்மே பண்ணிட்டாரு அது அவன் தான்டா வெண்ணன்னு. எப்படின்னா அவனை பத்தி இவருக்கு கிடைச்ச ரிப்போர்ட்ல அவன் அகேஷன்ல ஜாலியா வெளியில சுத்திட்டு இருந்தான்னு. இதுல இருந்தே நல்லா தெரியுது அவன் கேம்பிளிங் விளையாண்டு அதுல தோத்து எப்படி அடிமையா போய் மாட்டிட்டான். கார்ப்பே சொல்லுவாரு அவன் நார்மலான ஆளே கிடையாது. லூசுத்தனமா அவனை போய் அப்ரோச் பண்ணா கண்டிப்பா இவங்க சைடு எக்கச்சக்க வேறு சாகிறது உறுதி. சொல்ல போனா இது ஒரு கெட்ட நேரம் தான். உடனே கேட்டுட்டு இருக்கவெல்லாம் பயங்கரமா ஷாக் ஆவான். உடனே கார்ப்பு, அப்படின்னா நம்ம நேவி 2 லெஜண்ட்ஸ் அட் அ டைம்ல காலி பண்ண போறமாங்கிற மாதிரி. ஒன்னு அவன், இன்னொன்னு யாருன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி அந்த ஆக்ஷன் நடக்கிற இடத்த காட்டுறாங்க. கதவு கிட்ட ஒரு காட்டு எருமை காவல் காத்துட்டு இருக்குது. இவன் பேரு ஜீன் பார்ட். எப்படி கரடி கக்கூஸ் போன மாதிரியே மூஞ்ச வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கானா. அப்படியே உள்ளுக்குள்ள ஆக்ஷன் நடக்கிற இடத்த காட்டுறாங்க. வெளியில தான் ஏதோ குடிசை வீடு மாதிரி இருந்துச்சு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட பணக்காரனுங்க, கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், பைரட்ஸ்ன்னு அந்த இடத்துல அப்படியே குமிஞ்சு இருப்பாங்க. ஒரு மனுஷனை அடிமையாக்குறதுக்குள்ள எம்பிட்டு ஆனந்தம். ஆக்சுவலா இந்த கிரேட் ஹியூமன் ஆக்ஷன் மாசத்துக்கு ஒரு டைம் நடக்கும். சோ இந்த மாசத்துக்கு இன்னைக்கு இந்த ஏலத்துல எல்லாம் வேலை சொல்லி ஒரு தடவை 2 தடவை கேட்பாங்களே, அந்த வேலையை பாக்குறவன் தான் அந்த டிஸ்கோ. அவனுக்கு மியூசிக் எல்லாம் போட்டு வெல்கம் பண்ணுவாங்க. இதுல வந்த உடனே டான்ஸ் வேற டான்ஸ். இதுல காமெடி என்னன்னா இவன் வந்த உடனே அம்பிட்டு பேரும் பயங்கரமா கத்துவாங்க. அது இவனை பார்த்த சந்தோஷத்துல இல்ல, இந்த நாய் வந்தாதான் உடனே ஆக்ஷன் நடத்துவாங்கன்னு. அவன் போன உடனே பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான குவாலிட்டியான அருமையான அடிமைகளை நாங்க எடுத்து வச்சிருக்கோம். நீங்க எல்லாருமே ரொம்ப லக்கி. ஏன்னா இன்னைக்கு நடக்க போற ஷோ ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஷோ. எங்களோட அடிமனசுல இருந்து உங்க எல்லாத்தையும் வாழ்த்துறேன். கண்டிப்பா உங்க வீட்டுக்கு நீங்க அடிமைகளோட தான் போவீங்க. அப்படி இப்படின்னு அவங்க பில்டப் பண்ண இங்க இருக்க அடிமைகள் எல்லாத்துக்குமே லைட்டா வீதியாகும். அதுலயும் அங்க ஏலத்துக்கு வந்திருக்க ஒரு 2 பேர் பேசுறத கேட்கணுமே, ரொம்ப ரொம்ப கொடுமை. என்னன்னா ஒருத்தி லாஸ்ட் டைம் வந்தப்போ ஒருத்தனை ஏலத்துல எடுத்துட்டு போனாலாமா. ஆனா அவன் 10 நாள் கூட தாங்கல, அதுக்குள்ளேயே உடஞ்சிட்டான். சோ இப்ப அவளுக்கு ஒரு யங்கான பயங்கர பாடியோட மசிலா இருக்கிற ஆள் தேவைப்படுதாமா. கூட இருந்த அந்த கேல்ட் பைலுக்கு நல்ல அழகான 3 கேர்ள்ஸ் தேவைப்படுதாமா. ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன்னு வேற சொல்லி சிரிச்சுட்டு இருப்பான். இங்க இவங்க இப்படி என்ஜாய் பண்ணுவாங்க. பாவாங்க அடிமையா மாட்டினவங்க எல்லாம் பயங்கர பீதியில இருப்பாங்க. தேவையில்லாம இப்படி மாட்டிட்டமேன்னு. அதுலயும் கேமி எல்லாம் ரொம்ப பயந்து போய் உட்கார்ந்து இருப்பான். அந்த ரேலிங்கிறவனுக்கெல்லாம் இத பத்தி கவலையே இல்ல. சாலியா உட்கார்ந்து சரக்கு அடிச்சுட்டு இருப்பான். அப்ப அங்க ஒருத்தன் இந்த மாதிரி ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையுமே ரெடியா வச்சுங்கன்னு சொல்லிட்டு இருப்பானா. சரி ரைட்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆளை கொண்டு வருவாங்க. அவன் ஒரு பைரட், சொல்ல போனா ஒரு மியூசிஷியன் கூட. இதை மட்டும் சொல்லி அவனை வித்தர முடியாதுல்ல, அதனால பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவங்கிட்ட ஏதாச்சும் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் கொடுத்து பாருங்க, அப்படியே நீங்க கேட்கிற மாதிரி வாசிச்சு தள்ளுவான். உங்க கால ரத்தம் சொட்டு சொட்டா விடாது, பைப்பை திறந்தா தண்ணி பீச்சுக்கிட்டு அடிக்குமே அப்படி வரும். அந்த அளவுக்கு இன்ப இசை காதுல நாட்டியம் ஆடுமாமா. சொல்ல போனா அவன் ஒரு மியூசிக்கல் பாக்ஸ். அது மட்டும் இல்லாம வீட்டை நல்லா கிளீன் பண்ணுவான். கையில ஒரு மாபை மட்டும் கொடுத்து பாருங்க, ஒக்காமக்கா மாவாட்டுற மாதிரி ஆட்டு நாட்டி டைல்ஸ் தரையே சும்மா பல ஆக்கி கொடுப்பான். எவங்கிட்டயே மிஸ் ஆனாலும் இவங்கிட்ட குப்பை மிஸ் ஆகாது, அவ்வளவு கிளீனா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவன் சூப்பரா வைன் ரெடி பண்ணுவான். இவனுக்கு வயசு 25 தான் ஆகுது. 192 சென்டிமீட்டர் ஹைட், 130 கிலோ வெயிட். இவனோட பேரு தான் பைரோன். யாரு வேணுமோ வாங்கிக்கிங்க. இவனோட ஸ்டார்டிங் பிரைஸ் 4,80,000 பெரிஸ். நீங்க எவ்வளவு கேட்கணுமோ தாராளமா கேட்கலாம். இவனெல்லாம் எவனாச்சும் வாங்குவானாங்கிற மாதிரி பைரட்ஸ் எல்லாம் லுக் விடுவானுங்க. ஆனா கூட்டத்துல ஒரு பால் டப்பா 4,80,000 பெரிஸ்கே கேட்பான். வேற யாராச்சும் கேக்குறீங்களா? அப்படியே கூட்டமே சைலண்டா இருக்கும். அப்ப திடீர்னு இன்னொருத்தன் 5 லட்சம் பெரிசுமா. உடனே முதல்ல கேட்டவனுக்கு பீதி ஆயிரும். ஐயோ இன்னொருத்தன் கூட்டு போயிடுவான் போலேன்னு. டக்குன்னு பார்த்தா இன்னொருத்தன் 5,20,000 பெரிஸ்கே கேட்பான். மறுபடியும் அதோட ஸ்டாப் ஆயிருமா. அவன் விரதா இல்ல. இவன் பாடுவான், ஆடுவான், தொடைப்பான், கடிப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான். விடாதீங்க, இவன் ஒரு பைரட்டு. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. இவன் வீட்டை காவ காக்க
பாக்குற நாய் மாதிரி பேயே வந்தாலும் பாய் பாயின்னு பாஞ்சிருவான். யாராச்சும் கேக்குறீங்களா கமான் கமான் ஒன்னு அங்க இருந்து அந்த 2 பேரும் மாத்தி மாத்தி போட்டி போட்டுட்டு இருப்பானுங்க. உடனே அந்த பால்டப்பா என்ன பண்ணிரும், எப்படியாச்சும் அவனை வாங்கி ஆகணும்னு சொல்லி 6 லட்சம் பெரிஸ் எண்ணிடுவான். எப்படியா ஆரம்ப விலை 4,80,000 இருந்து இப்போ 6 லட்சத்துக்கு போயிருச்சு. வேற யாருக்காச்சும் வேணுமான்னு கேட்டோன்னு அந்த மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருந்தானுங்களே அவனு அப்படியே சைலண்டா இழிச்சுக்கிட்டே இருப்பானுங்களே தவிர அதுக்கப்புறம் ஏத்தி கேட்க மாட்டானுங்க. சரி ரைட்டுன்னு சொல்லி 6 லட்சம் பெரிஸ்க்கு ஓகே பண்ணி அந்த பால்டப்பாக்கே அந்த அடிமையை கொடுத்துருவாங்க. அப்ப அந்த டிஸ்கோ பையன் வில்லத்தனமா ஒரு சிரிப்பு சிரிப்பான். அட என்ன மேட்டர்னா 2 பேரும் மாத்தி மாத்தி பெரிஸை ஏத்தி ஏத்தி கேட்டுட்டு இருந்தானுங்கல்ல, அவனுக்கு 2 பேருமே இவனோட ஆளுங்க தான். விலையை ஏத்தி விக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டகால்ட்டி வேலை பண்ணியிருக்கான். அப்புறம் என்ன மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருவான். இன்னும் நிறைய சூப்பர் சூப்பர் டீல்ஸ் எல்லாம் வரப்போகுது மக்களே, தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம அடுத்த ஏலத்துக்கு போலாமான்னு தான் கேட்பான். சத்தம் காதை கிளிக்கும். அப்படியே கட் பண்ணா எரும மாட்டு மேல வந்துட்டு இருக்கானே சஞ்சி, அவங்கிட்ட அந்த டூவல் ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுப்பான். என்னடான்னா அதுதான் மார்க்கெட் பிரைசஸ். அதை பார்த்துட்டு எல்லாம் சஞ்சி செம்மையா காண்டாவான். அதுல என்ன போட்டிருக்கும்னா யார் யாருக்கு என்னென்ன விலையெல்லாம் வச்சு விற்பாங்கன்னு. நார்மலா ஒரு மனுஷனை விக்கிறாங்கன்னா அவனை 5 லட்சம் பெரிஸ்க்கு விற்பாங்க. அதுலயும் ஆம்பளை ஜெயண்ட் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் 50 மில்லியன் பெரிஸ் ஆமா. ஃபீமேல் மெர்மைட்ஸ்னா 70 மில்லியன் பெரிஸ். அவ ஸ்டார்டிங்கே 70 மில்லியன்னா இன்னும் பிட் பண்ணாங்கன்னா எவ்வளவு வரும் இப்ப தெரியுதாக்கன்னா எதுக்காண்டி எல்லாருமே மெர்மைட பிடிக்க இவ்வளவு வெறித்தனமா இருக்காங்கன்னு. ஒரு டைம் நீ யாரையாச்சும் அங்க வாங்கிட்டீனா அவங்கள நீ என்ன வேணாலும் பண்ணலாம். முக்காவாசி அங்க வரவனுங்க எல்லாம் பணக்காரனுங்க. பணத்தை கொடுத்து அடிமையா கூட்டு போயிட்டாங்கன்னா அந்த அடிமையோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ஃபிஷ் டேங்குக்குள்ள மீன் மாட்டின மாதிரி அழகு பொருளுக்கு வைக்கிற மாதிரி வச்சு விட்டுருவானுங்க. இதெல்லாம் சொல்ல சொல்ல சஞ்சிக்கு கொலை காண்டாவும். என்னடா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஒரு வாழ்க்கையே இல்ல, கொடூரமா. அப்புறம் ஏன்டா வெட்டித்தனமா பேசிட்டு இருக்க, வீணா போன மென்டல் பையல, சீக்கிரமா அவளை போய் கண்டுபுறா லூசு பையலன்னு தொண்டை கிளிய கத்துவான். அப்படியே கட் பண்ணா இங்க எல்லா டீமுமே ஸ்பிளிட் ஆகி போனாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒவ்வொரு டவுன்ல போய் செக் பண்ணிருப்பாங்க. எங்கேயுமே அந்த கடல் கனி இருக்கிறதா தெரியல. சொல்ல போனா நல்லா தரவா செக் பண்ணிட்டாங்க. எப்படி கிடைக்கும், அவளை தான் ஆக்ஷன்ல வச்சிருக்கானுங்களே. லூஃபி எல்லாம் வண்டியை ஓட்டுறவன உசுர வாங்கிட்டு இருப்பான், சீக்கிரம் போடா சீக்கிரம் போடான்னு. இவங்க போயிட்டு இருக்குது என்ன பேர்டா அப்படியே பறந்துகிட்டே இருக்கிறதுக்கு. சோ தண்ணிக்குள்ள விட்டு தான் மேல எடுத்தாகணும். அதனால கொஞ்சம் பொறுமையாரா விளக்கண்ணு சொல்லி சும்மா சல்லுன்னு வெளியில போவான். கேமின்னு நம்மளுக்கு கத்திட்டே வருவான். அப்படியே கட் பண்ணா உசோப்பு ஒரு குடிகாரங்கிட்ட மாட்டிட்டான். அவன் புலம்புன்னு புலம்பி தள்ளுவான். ஆக்சுவலா அவன்கிட்ட விசாரிக்கிறதுக்கு போயிருப்பாங்க. அவன் என்ன சொல்லுவான், நாங்க வந்து ஒரு ஜெயண்ட புடிச்சிட்டு வந்தோம். எங்க ஐட்டம் தான் அந்த ஆக்ஷன்ல மெயின் ஐட்டமா இருக்கணும். ஆனா ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒருத்தன் மெர்மைட கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டான். அதனால எங்களோட பொருளை 2வது தள்ளிட்டாங்கன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே சரக்கடிப்பானா. அப்பதான் தெரிய வந்துச்சு நம்ம கேமிய ஆக்ஷன்ல விட்டுட்டானுங்கன்னு. அப்புறம் என்ன எல்லாத்துக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடுவான். இந்த மாதிரி கேமிய கடத்தினது அந்த பீட்டர் மேன் தான். அவளை இப்ப ஆக்ஷன் ஹவுஸ்ல கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அதுவும் அந்த ப்ரோ ஒண்ணுல. எல்லாரும் அங்க போகணும்னு உடனே எது பீட்டர் மேனான்னு லூஃபி கூட இருந்தவன் ஷாக் ஆவான். எது அவனான்னு. சரி இப்ப அவங்களுக்கு கேமி எங்க இருக்கா என்னன்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு. இனி விடுவாங்களா, சும்மா மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு போவாங்க. எல்லாரும் வேகமா போவாங்க. இங்க ப்ரூக்கு ஏன்டா வேகமா போறேன்னு புலம்பி தள்ளுவான். இப்ப எல்லாத்துக்கும் என்ன பயம்னா ஆக்ஷனுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா அவளை அங்க விக்கிறதுக்கும் ரெடி பண்ணிருப்பாங்கல்ல. சோ எப்படியாச்சும் அவளை காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு வேகமா போவாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஜோரோவை காட்டுறாங்க. அவனை ஒரு கிட்னாப்பர்ஸ் கேங் வந்து ரவுண்ட் கட்டிட்டானுங்க. ஏன்னா இவன் தான் ரொரோனோவா ஜோரோன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் இங்க போயிட்டு இருக்கான் ட்ரீ 1க்கு. ஏன்னா அவன் வரும்போது நம்பரை தப்பா பாத்துட்டான்ல. இப்ப நம்மளுக்கு அத்தனை பேருமே அங்கதான் போயிட்டு இருக்காங்க. எப்படி எல்லாம் கோஇன்சிடென்ஸ் ஒர்க் ஆகுது பாத்தீங்களா. இங்க எல்லாம் ரவுண்ட் கட்டினவன அவன் தெளிவா சொல்லிடுவான், நான் ட்ரீ 1க்கு போறேன், அதுவும் என் கப்பலை தேடி. அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு ஓடி இருங்கப்பா. மில்லியன் கணக்குல பெரிய பவுண்டி வச்சிருக்கவன அவ்வளவு சீக்கிரமா விடுவானுங்களா, கத்தியோட ரவுண்ட் கட்டுவானுங்க. வேணாண்டான்னு அவன் எவ்வளவோ சொல்லுவான், யாரும் கேட்கல. அந்த டீமோட லீடர் சடவாயன் பைரட் ஹண்டர் ஜோரோ 130 மில்லியன் பெரிய பவுண்டி உன்னை விட்டுருவோமான்னு சொல்லி ஓங்கி வெட்ட வருவான். நம்மளு கத்தி எடுத்தெல்லாம் வித்தையெல்லாம் காட்ட மாட்டான். ஒரே ஒரு லுக்கு மட்டும் தான் விடுவான். அதுக்கே அத்தனை பேரும் அலண்டு போய் பீதியாகி வழிய விட்டுருவானுங்க. அதுலயும் அந்த டீமோட லீடரு, பாஸ் நீங்க ஏன் வெயிட் பண்றீங்க, அதோ அந்த வழியா போனீங்கன்னா 1 நம்பர் ட்ரீக்கு போயிடலாம், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, வீட்டுல எல்லாத்தையும் கேட்டாதா சொல்லுங்கன்னு நல விசாரிச்சு அனுப்பி வைப்பானுங்க. வாட்ட பெட்டி. அதே நேரம் இங்க ஆக்ஷன்ல ஒவ்வொருத்தனுங்களா வச்சுதான் ஏல விடுவானுங்கன்னு பார்த்தா அப்படியெல்லாம் இல்ல. மொக்க பீஸுங்க நிறைய இருந்தா அது எல்லாத்தையும் மொத்தமா அள்ளி போட்டுருவானுங்க போல. அப்படித்தான் ஒரு 10 பேர்த்த கெட்டி இழுத்துட்டு வருவானுங்க. இவங்க எல்லாம் ஹியூமன் லேபர்ஸ் ஆமா. யாரு வேணுமோ வாங்கிக்கலாம்னு சொல்லி ஏலத்தை ஸ்டார்ட் பண்ணுவான். காய்ஸ் இன்னைக்கு ஆக்ஷன் டைமை செக் பண்ணுங்கம்மா. செக் பண்ணி பார்த்ததுல ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகி 30 நிமிஷம் ஆச்சாமா. இதை கேட்ட உடனே சஞ்சய்க்கு அப்படியே தூக்கி வாரி போடும். ஐயோ அப்ப நம்ம டைமுக்கு போய் சேர முடியாதான்னு. டூவல அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாதேம்மா. ஏன்னா மெர்மேடெல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய ஷோகேஸ் ஐட்டம். அவளெல்லாம் கண்டிப்பா ஆக்ஷன்ல கடைசியில தான் விடுவானுங்க. கண்டிப்பா டைமுக்கு போயெல்லாம் கவலையே படாதேம்மா. ஆமாட்டா நீ போற வேகத்துக்கு நான் நீந்தியே போயிருவோம் போல. பிளைங் ஃபிஷ்ஷை விட சொங்கி போயில ஆக்கியாடா. சட்டு புட்டுன்னு ஷார்ட்கட்ல போடான்னு சொன்னா பொறுமை பிளாக் அவுட் பொறுமை எருமையை விட பெருசுமா. ஐயோ பேசியே கொள்றானேன்னு சஞ்சியால முடியல. அப்பதான் அவன் இன்னொரு ட்விஸ்ட் வைப்பான். என்னன்னா மெர்மேட கடத்திட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவன் ஆரம்பத்திலேயே ட்ரீ 1க்கு தான் நேரா வண்டியை திருப்பிட்டான். அதாவது வேற எங்கேயுமே தேட போல. அந்த வேலையை தான் மத்தவங்க பாத்துக்கிட்டாங்களே. அதனாலதான் என்னைய டீம் ஹெட்டா வச்சிருக்காங்க. எப்படி என்னோட பிரில்லியன்சி. அங்க ஆப்போசிட்ல பாருமா, பார்த்தா அங்கதான் ஆக்ஷன் நடக்கிற இடம் இருக்கும் அப்படின்னு இவங்க ஃபர்ஸ்டாவே வந்துட்டாங்க. உடனே சஞ்சி பாராட்டி தள்ளுவான், வாவ் சூப்பர் அப்படி இப்படின்னு. சரி ரைட் இப்ப பாரு நான் ஃபர்ஸ்டா போறேன் பாருன்னு சொல்லிட்டு சல்லுன்னு போவான். ஆனா அவனுக்கு முன்னாடி சாப்பர் வந்துருவான். எப்படி இவனுக்கு எல்லாம் தேடி
தேடிட்டு வந்திருக்கானுங்க அப்படின்னா டுவலோட வண்டி ரெண்டாவதா தான் வந்து நிக்கும். உடனே சஞ்சய் குரு குரு குருன்னு லுக் விட்டுட்டு அவன் பொட்டனிலேயே ஒரு போடு. ஆமா முதல்ல கிளம்பியுமே ரெண்டாவதா தானே வந்து நிக்கிறான், நீ ஒன்னும் ஃபர்ஸ்ட் இல்லடா புடலங்கான்னு சொல்லிட்டு இறங்கிடுவான். அந்த டைம்னு பார்த்து கரெக்டா நம்ம நமி அந்த ஹச்சி ஸ்டார் ஃபிஷ்னு அடுத்தடுத்து எல்லாம் வருவாங்க. அவங்க எல்லாத்தையும் விட நம்ம சஞ்சய்க்கு நமிய பார்த்தோன்னே ஹாப்பி. சோ அவளை பார்த்து வாமா வாமா வாமான்னு சொல்லி ஆர்வமா நம்மால வெயிட் பண்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.